நம் இந்து தேசத்தில் அழகா சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம். நம்ம இந்து மதத்துல சொல்லியிருக்கு, மாதா தான் முதல், பிதா இரண்டாவது இடம், குருவானவர் மூன்றாவது இடம். ஆனால் தெய்வத்தை 4வது இடமா வைத்திருக்கும் உன்னதமான மதம் என்றால் அது நம் இந்து மதம். மற்ற மதத்தில் சண்டையான 9 மணிக்கு வாங்க, வெள்ளிக்கிழமையான 1 மணிக்கு வாங்க என்று ஆணையிடமும் கட்டளையிடவும் இது கட்டுக்கடங்காத ஒரு மதம் இல்லை. நம் மதம் ஒரு அன்புக்கும் ஒரு அரவணைப்புக்கும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கும் மதம் என்றால் அது இந்து மதம். பெண் என்பவள் முதல் மாதம் கருவுற்று, 2ஆம் மாதம் உடல் வருத்தி, 3ஆம் மாதம் உணவு மறுத்து, 4ஆம் மாதம் உயிர் சேர்த்து, 5ஆம் மாதம் மூச்செரித்து, 6ஆம் மாதம் ஆற்றலுடன் அமைதி காத்து, 7ஆம் மாதம் அறிவூட்டி, 8ஆம் மாதம் சுமை கூடி, 9ஆம் மாதம் தன் சிசுவு கருவுக்குள் அசைவை கண்டு என் பிள்ளை அறிவாளியாக இருப்பான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு 10ஆம் மாதம் ஆனவுடனே நம் பட்ட துயரத்துக்கெல்லாம் நம்மளுக்கு அழகான ஒரு மலர் செல்வம் பிறக்க போகிறான் என்று தன் உயிரையும் பணையும் வைத்து அவரு வழியும் பொறுத்து கொண்டு அந்த உன்னதமான தாய்க்கு தான் முதலிடம். இதெல்லாம் இந்து தர்மங்களில் எழுதப்பட்டது. அது இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கலியுகத்திலே அந்த தாய்க்கு உண்டான மரியாதைகளை மது குடித்து விட்டும், செல்போன் திரையரங்கில் படம் பார்த்து விட்டும் பல இக்கட்டான சூழலில் தள்ளப்படுகிறார்கள் தாய்மார்கள். இதைத்தான் மாற்று மதத்துக்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மலிவு விலைக்கு போதைப் பொருட்களை அவன் விற்று கொண்டிருக்கிறான். ரேஷன் கடையில் ஒரு சாப்பிட கிடக்கும் அரிசிக்கு 1000 ரூல்ஸ் போடுறாங்க. கையில வையி, போட்டாவா காட்டு, நீதானா உன் விரல ரேக செல்லுண்டா. மதுபான கடையில போய் 10 வயசுக்கார நோட்டை கொடுத்தா மதுபானம் கொடுக்குற. எப்படி சமுதாயம் திருந்த? இதுதான் இந்து மதத்துல இருந்துச்சா? அந்த காலத்துல அரசர் மட்டுமே, வெள்ளைக்காரன் சூழ்ச்சியால அரசருக்கு மட்டுமே கிடைத்த அந்த மதுபானம் இப்ப சின்ன சிறுசுகளுக்கு மதுபானத்தை கிடைக்கிறதுக்கு தூண்டுதல் படுகிறது கலியுலகம். இதெல்லாம் இந்து புரிந்து கொண்டு அடுத்து வரும் தலைமுறையான இந்து தலைமுறைகளை காத்து நம்மளுக்கு முன்னோர்கள் விட்டு போன இந்த இந்து தர்மங்களை நேசித்து என்றும் வழிவிடுவோம் என்று சொல்லி இந்து எழுச்சி முன்னணி சார்பாக உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.